ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் எடுத்து போட்டு அதில் ஒரு 100 மில்லி தண்ணீரை ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சிங்க. நல்லா கொதிக்கட்டும். அதை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியை தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குடிச்சிங்க. வெட்பாலை ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 மில்லி வெட்பாலை இருந்தால் போகிறோம். ஒரு கிலோவுக்கு 100 கிராம் இருந்தால் போகிறோம். 100 கிராமை பொடியாக கட் பண்ணி அந்த 1 லிட்டர் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரத்தில் போட்டு சன்லைட்டில் வச்சுருங்க. ஒரு 3 நாள் 4 நாள், ஒரு வாரம் கூட வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும், பொடுங்கு வராமல் தடுக்கணும்னா ஒரு 4 மூலிகைகளை கூட சேர்த்துக்கிட்டா போகும். ஒன்று இந்த வெட்பாலை, இன்னொன்று அருகம்புல், அடுத்தது நீலிங்கிறது அவுரி, பேயகத்தி. இந்த 4 மூலிகைகளையும் கூட சாறு சேர்த்து எண்ணெயை காய்ச்சி எடுத்துட்டோம்னா அது மெச்சூராக ஒரு 48 நாள் 2 மந்த்ஸ் விட்டுட்டு தான் அந்த பேட்சை எடுப்போம். இப்படி எடுத்து பயன்படுத்துகிற போது அந்த பலன் சொன்ன பலன் கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட சிலருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அதுக்கு சில சித்த மருந்துகளையும் கொடுப்போம். அதாவது பரங்கி ரசாயனம், பரங்கிப்பட்டை மிகச்சிறந்த கிருமி நாசினி. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த தலை முடியில ஏற்படக்கூடிய பொடுகு, இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு. இந்த பொடுகு இருக்கிறதுனாலையும் முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? இந்த டேண்ட்ரஃப்னு தெரியும், அதிலே ஒரு வகை இருக்கிறது. செபரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு ஒரு பொடுகு வகை இருக்கிறது. அது அப்படியே பத்தையாக தலையில் இருக்கும், சொரியாசிஸ் மாதிரி இருக்கும், பேத்து ஃப்ளேக்ஸ் வரும், குணமாகவே ஆகாது, போகாது. இப்போது இந்த பொடுகை போக்குவதற்கு என்று சித்தர்கள் பல மருத்துவங்களை தந்திருக்கிறார்கள். நாங்களும் அதில் நிறைய ஆய்வுகள் செய்து பொடுக்கென்றே மருந்துகளை உருவாக்கியிருக்கோம். இப்போ நான் சொல்லுவதை யார் வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். பொடுகுக்கு பல எளிய மருந்துகள் இருக்கின்றன. பொடுகு அதை போட்டால் போகும், திரும்ப வந்துடும். நாம் கேட்கறது என்னன்னா, திரும்ப வராமல் பொடுகை தடுப்பது எப்படி? இப்போ நாம் சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பிட்டோம், பசி தீர்ந்து போச்சு, அடுத்த வேளை பசியாக சாப்பிட்றோம் இல்லை, அது கண்டினியூஸாக சாப்பிட்றது என்பது ஒரு ப்ராசஸ் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குல்ல. அது மாதிரி தலைக்கு சில தைலங்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வந்தால் பொடுகை வரவே வராது. ஒரு சின்ன மருத்துவம் ஒன்று சொல்கிறேன் பாருமா. நெல் இருக்குல்ல, பேடி, நெல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் எடுத்து போட்டு அதில் ஒரு 100 மில்லி தண்ணீரை ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சிங்க. நல்லா கொதிக்கட்டும். அதை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியை தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குடிச்சிங்கன்னா பொடுகு போயிடும். சிம்பிள், ரைஸில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கஷாயம். பொடுகுக்கு அவ்வளோ அருமையான மருந்து. தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இதை பயன்படுத்தினா பொடுகே வராது. இந்த சின்ன வெங்காயம் கூட தேய்ச்சா பொடுகு வராதுன்னு சொல்றாங்களே, அது கேட்குமா? சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இதெல்லாம் தலையில் இருக்கிற அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவைகள் தான். ஆனால் அதை தொடர்ந்து கையாளணும் இல்லை. தலைமுடியை உதிராமல் நிறுத்தவும் தலையில் இருக்கிற பொடுகை போக்குவதற்கும் சில மூலிகைகள் இருக்கின்றன. பொதுவாக சொல்லப்படுகிற மூலிகை பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கறிவேப்பிலை, செம்பருத்தி, பிரம்மி வழுக்கு, 7 மூலிகைகள். இந்த 7 மூலிகைகளுக்கு இருக்கிற சக்தி என்னென்னா, முடி உதிர்வதை நிறுத்தி முடியை வளர வைக்கிற மூலிகைகள். நம்முடைய கேள்வி எங்கே போகிறதுன்னா, பொடுகை வராமல் தடுக்கிறது எப்படி, பொடுகை வந்ததை போக்குறது எப்படி? பொடுகை இருந்தாலே முடி கொட்டும். முடி கொட்டுவதற்கு இருக்கிற பல காரணங்கள். ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் முடி கொட்டும், அதிக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தால் முடி கொட்டும்,
புதிதா தண்ணிய மாத்துனா தலைக்கு முடி கொட்டும். அதான் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை. கர்ப்ப காலத்துல முடி கொட்டும். ஏன்னா, பிளட்டினுடைய சத்துக்களை குழந்தை எடுத்துக்குது. பாலூட்டுகிற தாய்க்கு முடி கொட்டும். மாதவிடாய் சுழற்சியிலே அதிகமாக உதிரப்போக்கு இருந்தா முடி கொட்டும். ஏன்னா, எந்த காரணத்தினால முடி கொட்டுகிறது என்பதை அறிந்து அதற்குரிய மருந்தையும் சேர்த்தால் முடி கொட்டுவதை நிறுத்திவிட முடியும். ஒரு தைலத்தை மட்டும் தடவிட்டு முடி கொட்டுறது முடி நிற்கும், கொட்டுவது நிற்கும். ஒரு 90 பேருக்கு நிற்கும், 10 பேருக்கு நிற்காது. இந்த 90 பேர் நின்னவன் சொல்ல மாட்டான். அந்த 10 பேர் நிற்காதவன் நீங்க சொன்னீங்க, அதை போட்டால் எனக்கு நிற்கல. காரணம் என்ன? இந்த காரணத்தை அறிந்து அதற்குரிய மருந்தையும் சேர்த்து கொண்டால் அதை நிறுத்தி விடலாம். ஐயா, இந்த வெந்தயம் கூட தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது முடி உதிர்தல், பொடுகு பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொல்றாங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம்? அதாவது வெந்தயம் வந்து குளிர்ச்சிமா. இப்போ எல்லாரும் வெந்தயத்தை தேய்ச்சி குளிக்க முடியாது. சைனஸ் இருக்கிறாங்க. சைனஸ் உள்ளவங்க குளிக்க முடியாது. 2வது வெந்தயத்தை தேய்ச்சாலே நல்லா இருக்கவங்களுக்கே சைனஸ் வர்றதுக்கு, குளிர்ச்சி ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது போட்டாலே ஜில்லுன்னு ஆயிடும் மண்டை. சில்லுன்னு ஆயிடும், தலை சில்லுன்னு ஆகும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தலைக்கு தடவி குளிப்பது நல்ல குளிர்ச்சியை தரும். நல்ல குளிர்ச்சி இருந்தாலும் அந்த இடத்துல பொடுகு வராது. முடி அப்படியே ஷைனிங்கா இருக்கும்ல சார்? ஷைனிங்கா வெந்தயம் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ பொடுகை போக்குவதற்கென்று ஒரு தைலம் ஒன்று சொல்கிறேன். ரிக்டியா டிங்டோரியான்னு ஒரு மூலிகை இருக்கிறது. அது பேர் வெட்பாலை. வெட்பாலை ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 மில்லி வெட்பாலை இருந்தால் போகிறோம். ஒரு கிலோவுக்கு 100 கிராம் இருந்தால் போகிறோம். இந்த 100 கிராமை பொடியாக கட் பண்ணி அந்த 1 லிட்டர் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரத்தில் போட்டு சன்லைட்டில் வச்சுருங்க. ஒரு 3 நாள் 4 நாள், ஒரு வாரம் கூட வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்? அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த தழையில் இருக்கிற சத்து கசிந்து இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அந்த எண்ணெய் நாவப்பழம் கலர் ஆகிடும். ஒரு வயலட் கலர் கலந்த மாதிரி ப்ளூயிஷ் வயலட்டாக இருக்கும். அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த சாறு கசிய பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியாது. அப்படி கசிந்த பிறகு நல்ல வெயிலில் இருக்கும் அந்த எண்ணெய் அந்த தழைகள் மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா அது கெடாது. இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக கெட்டு போயிடும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எண்ணெய் பொடுகுக்கு ஒரு தலைக்கு தடவிட்டு வந்தோன்னா பொடுகு போய்க்கிடலாம், பொடுகு வராமலும் தடுத்துடலாம். ஆனால் ஒரு தயாரிப்பு ஒன்று சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன பாருங்க, பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி, பிரம்மி வழுக்கை. இந்த 7 மூலிகைகளும் முடியை வளர்க்கிற, முடிக்கு நியூட்ரியன்ஸ், போஷாக் தருகிற மூலிகைகள். அது கூட பொடுகு இருந்தால் போகணும். பொடுகு வராமல் தடுக்கணும்னா ஒரு 4 மூலிகைகளை கூட சேர்த்துக்கிட்டா போகும். 1 இந்த வெட்பாலை, இன்னொன்று அருகம்புல், அடுத்தது நீலிங்கிறது வந்து அவுரி, பேயகத்தி. இந்த 4 மூலிகைகளையும் கூட சாறு சேர்த்து எண்ணெயை காய்ச்சி எடுத்துட்டோம்னா எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுத்துட முடியும். அதாவது பொடுகு சம்பந்தமான, தலை சம்பந்தமான அத்தனை ஸ்கேல்பு, செபரிக் டெர்மடைட்டிஸ் அத்தனையும் நம்ம ஃபைட் பண்ண முடியும். இது சம அளவில் எடுக்கணுமா சார்? எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோம்னா மொத்தம் 7 மூலிகைகள் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது கூட இந்த 4 மூலிகைகள், 7 4 11 மூலிகை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டோம்னா 1 லிட்டர் எண்ணெய்க்கு அது போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு. அந்த 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சல ஒரு குடும்பத்துக்கு 3 மாதத்துக்கு வருமே. இந்த எண்ணெய் காய்ச்சதுல இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மூலிகையெல்லாம் எண்ணெயில் போட்டு சிறு தீயில வைக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளோ நேரம் வந்து இந்த மூலிகைகள் எண்ணெயில் இருக்கணும்? இதற்கான பதம் அப்படிங்கிறது என்ன? எண்ணெயை கொதிக்க வச்சுவிட்டு கொதித்த எண்ணெயில் இந்த சாறையோ அல்லது மூலிகையை அரைத்து அடை மாதிரி தட்டி போடுவதோ எண்ணெய் தயாரிக்கிற முறையே இல்லை. எப்பவுமே எண்ணெய் குளிர்ந்து இருக்கிற போதே அந்த எண்ணெயோட மூலிகை சாரை கலந்துடணும். நல்லா நான் சொல்லுவேன், மிக்சியில் போட்டு கூட அதை கலங்க. ஏன்னா அது வந்து எமல்சிஃபை ஆகணும். அப்போ தான் அதில் இருக்க சத்து முழுக்க அந்த எண்ணெய்க்கு வந்துச்சு. அரைச்சி 1 2 அரைச்சி எண்ணெயில் போட்டுடலாம். அரைச்சி சாறு எடுத்து இந்த சாறு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குன்னு வச்சுங்க. அந்த டெஸ்ட் டியூபில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4-5 சொட்டு எண்ணெயை போட்டு அதை கொலுக்குங்க. அந்த எண்ணெய் பூரா சின்ன சின்ன குமிழ்களாக அந்த தண்ணியிலே பரவிக்கும். அது மாதிரி நாம் எடுத்த சாருக்குள்ளே நாம் போடுற எண்ணெய் கலந்து விட வேண்டும். அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அந்த காய்ச்சுவதில் என்னென்னா அதான் சொன்னார், ரொம்ப அகத்திய பெருமான் ரொம்ப நல்லா சொல்லுவார், கமலாக்கினியாக எரித்துன்னு சொல்லுவார். கமலம்னா தாமரை மொட்டு. அந்த தீ வந்து அப்போல்லாம் விறகு வச்சு காய்ச்சுவாங்கல்ல, அந்த தீ வந்து தாமரை மொட்டு போல் அந்த தீ இருக்க வேண்டும். அதுக்கு மேலே தீ அதிகம் வைக்கக்கூடாது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அப்படி இப்போ நம்ம அடுப்பில் வந்து சிம்மில் வச்சோம்னாமா அந்த அந்த எஃபெக்ட் கிடைக்கிறது. ஆனால் என்னென்னா இந்த எண்ணெய் கொதித்து தளபலான்னு வரக்கூடாது. தீயை குறைச்சி வச்சா அது மேலே நுரை கட்டிக்கிட்டு உள்ள எண்ணெய் மெல்ல காஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி காஞ்சதுனாக்கா அதில் இருக்கிற சத்துப்பொருள்கள் சிதைவடையாது. அப்படி காய்ச்சிட்டு கடைசி அந்த மேலே நுரை மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கரைஞ்சி அந்த எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த எண்ணெயை பதத்தை பார்த்து எடுக்கணும். அது ரொம்ப அதுக்கு நான் சொன்னேன், எத்தனை கரைப்பதம், மணல் பதம் என்னென்னமோ சொல்லுவாங்க. சிம்பிளான ஒரு மெத்தட் நான் சொன்னேன். விளக்குக்கு போடுகிற திரி இருக்குது பாருங்கள், இந்த திரியை ஒரு 4-5 திரியை வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த திரியை எண்ணெயில் நனைச்சி விளக்கில் கொளுத்துங்க. கொளுத்தும் போது ஈரம் இருந்தால் அந்த திரி எப்படி எரியும்? சவுண்டு வரும். போட போடன்னு சத்தம் போடும் இல்லையா? அப்போனா இன்னும் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம், ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் காய விட்டு திரும்ப இன்னொரு புது திரியை, அதே திரியை நினச்சா போட போடன்னு தான் இருக்கும். ரொம்ப சிக்கனம் பண்ணக்கூடாது. இன்னொரு திரியை நினச்சி அதை திருப்பி கொளுத்தி பார்த்தோன்னா அது எப்போ சத்தம் போடாமல் மௌனமாக எரிகிறதோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ரெடி அப்படின்னு வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி அதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அகத்தியருடைய கரப்பான் தைலத்தையும் புலிப்பானுடைய பொன்னாங்கண்ணி தைலத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நான் அந்த கலாபா டீயே பண்ணேன். அந்த அந்த அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒரு தைலத்தை தயாரித்து விட்டு உடனே பயன்படுத்தாதீர்கள், அதை ஒரு மண்டலம் தானிய புடமாக வைத்து எடுத்து பயன்படுத்துங்கள். அதே மாதிரி இந்த பதம் பார்க்காம ரொம்ப அது கொதிச்சிருச்சுனாலும் அந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் முடி உதிரும். கண்டிப்பா முடி உதிரும். அது எண்ணெய் வந்து தீஞ்சு போச்சுனாலும் உதிரும். சரியா வேகல, அதாவது பதம் பத்தலனாலும் கொஞ்ச நாளையில நாத்தம் எடுத்துரும். அந்த எண்ணெய் சிக்கு நாத்தம் வந்துடும். கரெக்டான பதம் தேவை. சரியான பயத்தில் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மெத்தட்ல எடுத்து அது ஒண்ணுமே பிரச்சனை வராது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இது ரொம்ப நேரம் அது பதம் மாறி போனாலும் முடி கொட்டும் அப்படிங்கிறது. நிச்சயமா முடி கொட்டும், தலையை ரொம்ப அது முடியை பாதிக்கும். அந்த டெம்பரேச்சர்ல கரெக்டா அதை நிறுத்தணும். ரெண்டாவது சிறுதியாக எடுத்து எடுக்கணும். அந்த இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டின்னில் போட்டுட்டு அதில் ஒரு பிளாக் பேப்பரை ஒட்டிடும், சுற்றி கட்டிட்டு அசைக்காமல் வச்சுருவோம். அதை கொண்டு தானியத்துக்குள்ளே போடாலாம் நாங்கள் வைக்கிறது இல்லை. அப்படி வச்சு அதை கூலாகி அது மெச்சூராக ஒரு 48 நாள் இல்லை 2 months விட்டுட்டு தான் அந்த பேட்சை எடுப்போம். இப்படி எடுத்து பயன்படுத்துகிற போது அந்த பலன் சொன்ன பலன் கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட சிலருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அதுக்கு சில சித்த மருந்துகளையும் கொடுப்போம். அதாவது பரங்கி ரசாயனம், பரங்கிப்பட்டை வந்து மிகச்சிறந்த கிருமி நாசினி. இந்த பரங்கி ரசாயனம், கந்தக ரசாயனம் போன்ற சில மருந்துகளை கொடுத்து கட்டுப்படுத்தி குணமாக்கி பிறகு நிறுத்திடுவோம். வெறும் அந்த தைலத்தை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பெண்களுக்கு ப்ளஸ் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பொடுகு அப்படிங்கிறது. இந்த பொடுகுனால ஏற்படக்கூடிய முடி உதிர்வு, இது ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிமா.